அனைவருக்கும் வணக்கம். நமது வலம்புரி செல்வநாயகர் திருக்கோயிலில் எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மனுக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கும் பக்தர்களின் பெயராதரவுடன் அனைவருடைய ஒத்துழைப்புடன் மிகவும் சீரும் சிறப்புமாக இன்று வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆதரவு கொடுத்த அனைத்து பக்தர்களுக்கும் நமது ஆலய நிர்வாகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்காக்குகிறோம். கோயில் பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய ஒத்துழைப்பாலும் தான் நடக்குது. இது ஸ்ரீ வலம்புரி செல்வ விநாயகர் கோயில். இது 28 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இந்த கோயில் எல்லா விழாக்களும் நடக்குது. இந்த ஆடிப்பூரம் விழாவும் இது 25வது வாரம் விழாவாக இருக்கும். அதனால் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது. நல்லபடியாக எல்லாரும் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் கண்டிப்பாக இந்த விஷ்ணு துர்க்கை அம்மன் நடத்தி கொடுப்பா. அவங்க சொல்கிற மாதிரி திருமண தடை, கல்யாண பிராப்தம், குழந்தை பிராப்தம் எல்லாமே நடக்கும். இங்கே இருக்கிற எல்லாமே பிள்ளையார்லேருந்து, தட்சிணாமூர்த்திலேருந்து, பாலமுருகன்லேருந்து, விஷ்ணு துர்க்கை அம்மன்லேருந்து, மீனாட்சி சுந்தரேஸ்வரர்லேருந்து, ஆஞ்சநேயர்லேருந்து எல்லார்ட்டையும் பவர் இருக்குது. எல்லா காரியமும் யாருக்கிட்ட வேண்டுனாலும் கண்டிப்பாக நடக்கும். இந்த கோயில் எல்லாருடைய ஒத்துழைப்பிலும், இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பிலும் நடக்குது. வணக்கம், என் பேர் இந்திராணி. நான் இந்த பகுதியில் தான் ரொம்ப வருஷமாக வசிச்சுட்டு வரேன். துர்க்கை அம்மனுக்காக செய்யக்கூடிய ஒரு பெரிய வளைகாப்பு விழா தான் இது. நம்மளுக்கு எல்லா வளமும் நலமும் கொடுத்த துர்க்கை அம்மனுக்காக நம்ம வளைகாப்பு பண்ணி பார்க்கறது தான் இந்த நாளோட விசேஷம். இந்த நாளில் அம்மனுக்கு நம்ம வளையல் சாத்தி அவங்கள மங்களகரமாக வச்சுக்கிட்டா எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கும்ன்றது ஐதீகம். கல்யாணம் ஆகாத யாராவது நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள நினைச்சும் அவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும், சந்தான பாக்கியம் அவங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கணுன்றதுக்காக அம்மன்கிட்ட வேண்டிக்கிட்டு அம்மனுக்காக வளையல் சாத்தி நம்ம வேண்டிக்கலாம். அதே போல ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்களுக்காகவும் இந்த நாள்ல அவங்களுக்காக நம்ம அம்மன் கிட்ட வேண்டி அவங்களுக்கும் அம்மனை மாதிரியே நலுங்கு வச்சு அவங்களுக்கும் வளைகாப்பெல்லாம் பண்ணி பார்த்தோம்னா அடுத்த வருஷத்துக்குள்ளேயே அவங்களுக்கு சீக்கிரமா புத்திர பாக்கியம் கிடைக்குன்றது ஐதீகம். இந்த நாள்ல அம்மனுக்கு நம்ம வளைகாப்பு பண்ணி அவங்கள ஒரு கர்ப்பிணி பெண்ணா பாவிச்சு அவங்களுக்காக எல்லாமே செஞ்சு வழிபட்டு வந்தோம்னா நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நம்ம குடும்பமும் ரொம்ப தலைச்சு வரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. என் பேர் முத்துலட்சுமி. இங்கே வருஷம் வளைகாப்பு அம்மனுக்கு, துர்க்கை அம்மனுக்கு நடந்துட்டு இருக்குது. நிறைய ஏராளமான பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிரசாத பை கொடுக்குறோம். வளையல், மஞ்சள், பூ எல்லாம் வச்சு பிரசாத பை கொடுக்குறோம். ஒரு விஷயம் சொல்லணும், இது நான் என்னோட வீட்டில் நடந்ததுனால இது எல்லாமே நான் தைரியமா சொல்றேன். என் தம்பிங்க 2 பேருக்கும் கல்யாணம் ரொம்ப வருஷமா நடக்காம இருந்தது. அவங்களுக்கு நான் இந்த அம்மனை வேண்டிக்கிட்டு தான் சீக்கிரமா அவங்களுக்கு 2 பேருக்கும் அடுத்தடுத்து கல்யாணம் நடந்தது. அதே போல 2 பேருக்குமே குழந்தையும் நல்லபடியா பிறந்தது. என்னோட தம்பி ஒய்ஃப்க்கு இந்த அம்மனை வேண்டிக்கிட்டு வளையல் சாத்தி நான் வேண்டிக்கிட்டேன். அதனால அவங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு ரெட்டை குழந்தையா, ஆண் குழந்தையா பிறந்தாங்க. இது என் வாழ்க்கையில நான் கண்கூட பார்த்தது. அதனால நீங்களும் உங்க குடும்பத்துல ஏதாவது குழந்தை இல்லாம இருக்கிறாங்களா, இல்ல சீக்கிரம் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்களா, அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு நீங்க அம்மனுக்கு வளையல் சாத்தி வந்தீங்கன்னா அடுத்த வருஷமே உங்க குடும்பத்துல எல்லாம் நல்லதும் நடக்கும்ன்றது என்னோட அபிப்பிராயம். என் பேர் சாந்தி. எங்க விஜய் விநாயகர் கோயில்ல ஆடிப்பூரம் நடக்குது.